फ्रेंड्स इनके நம்ம வீடியோல முட்டை மசாலா செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்திருக்கோம். இப்போ சோம்பு சேர்த்துக்கணும். பூண்டு இடிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு முட்டை போடுறப்ப காமிக்கிறேன். பாருங்கள் மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அது 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள் முட்டை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலையில் முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி 4 பக்கமும் கீரல் போட்டு மசாலையோடு சேர்த்து வேக விடுங்க. இப்போ ரெடி ஆனாலும் காமிக்கிறேன். சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிருச்சு. இங்கே பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதான் எனக்கு எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை மசாலாவோட தோசை சப்பாத்தி இட்லி ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இந்தமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.